அவ்விசுவாசம் நமக்குள்ள இருக்க கூடாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேர் அனுப்புறாரு. 40 நாள் வேவு பார்த்து திரும்பி வந்த 12 பேர்ல 10 பேர் என்ன பண்றாங்க? அவர்கள் நம்மை காட்டிலும் மிகுந்த பலவான்களா இருக்கிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். 10 பேர் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்க முழுவதும் கலங்கடிக்கப்பட்டார்கள். பாருங்க, அந்த அவிசுவாசம் தேவனுக்கு கோபத்தை கொண்டு வந்தது. ஏன்னா பெரிய செங்கடலையே ரெண்டாக பிளந்த தேவன் இந்த சின்ன மனிதர்கள் இடத்துல உன்னை விட்டு கொடுத்து வர அவ்வளவு லகுவா? இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கு. நல்ல விசுவாசத்துல வளர்ந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னா நம்ம விசுவாசம் தான் எடுது அவிசுவாசமா மாறிடுது. எங்க இந்த நாள் வரையிலும் கர்த்தர் அற்புதமான நடத்தினார்ல. அநேகர் கேன்சர் கட்டில இருந்து விடுதலையா இருக்கிறாங்க. மரித்தவர்கள் கூட உயிரோடு எழுந்து தேவனுக்காக இன்றைக்கும் ஜீவிதம். இதெல்லாம் நம்ம கேட்டு இருக்கிறோமே, பார்த்து இருக்கிறோமே. ஆனா சின்ன போராட்டம் நமக்கு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டாயிருது. ஐயா, இதெல்லாம் கர்த்தரால கூட நடத்த முடியாது அப்படின்ற ஒரு அவிசுவாசம் வரும்பொழுது அங்க தேவனுக்கு கோபம் உண்டாகும்.